இயேசுவின் அன்பை கொண்டாடுவோம், அவர் திருப்பலியில் ஒன்றாகுவோம். இயேசுவின் அன்பை கொண்டாடுவோம், அவர் திருப்பலியில் ஒன்றாகுவோம். நாம் அழைக்கப்பெற்றோம், பேறு பெற்றோம், அவரில் மீட்படைந்தோம். நாம் அழைக்கப்பெற்றோம், பேறு பெற்றோம், அவரில் வாழ்வடைந்தோம். நாம் அழைக்கப்பெற்றோம், பேறு பெற்றோம், அவரில் மீட்படைந்தோம். நாம் அழைக்கப்பெற்றோம், பேறு பெற்றோம், அவரில் வாழ்வடைந்தோம். இயேசுவின் அன்பை கொண்டாடுவோம், அவர் திருப்பலியில் ஒன்றாகுவோம். அனைவரும் வாழ்வுறவே அவர் ஆற்றிய திருப்பலியே, அவர் நினைவாய் கொண்டாடியே அன்பின் பொருளுணர்வோம். அனைவரும் வாழ்வுறவே அவர் ஆற்றிய திருப்பலியே, அவர் நினைவாய் கொண்டாடியே அன்பின் பொருளுணர்வோம். அவர் திரு ரத்த உறவில் நாம் சோதரராவோம். அவர் திரு ரத்த உறவில் நாம் சோதரராவோம். இயேசுவின் அன்பை கொண்டாடுவோம், அவர் திருப்பலியில் ஒன்றாகுவோம். இயேசுவின் அன்பை கொண்டாடுவோம், அவர் திருப்பலியில் ஒன்றாகுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்னையின் அன்பு பக்தர்களே, இந்த திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கேற்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும், இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through the Jaya Plus Shrine Web TV as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்று திருச்சபை புனித அந்தோணியார் துறவு மட தலைவருடைய பெருநாளை கொண்டாடுகிறது. புனித அந்தோணியாரின் நாமத்தை தாங்கிய அனைவரையும், புனித அந்தோணியாரின் நாமத்தை சுமந்து பணிவாழ்விலே நற்செய்தி பணிபுரியும் அத்துணை நிறுவனங்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி சிறப்பாக ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை தகுந்த முறையில் கொண்டாட தடையாக இருக்கும் நமது பாவங்களை நினைத்து பார்ப்போம், மனவருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே.
ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. அன்பின் இறைவா, பாலை நிலத்தில் வியத்தகு முறையில் உமது ஊழியம் செய்து வந்த உமது துறவு மடத்து தலைவரான புனித அந்தோனியாருக்கு அருளினீரே. நாங்கள் எங்களை மறுத்து உம்மையே அனைத்திற்கும் மேலாக என்றும் அன்பு செய்திட அவரது பரிந்துரையால் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுழுக்கு வாசகம். சகோதர சகோதரிகளே, கடவுள் தரும் ஓய்வை பெறுவது பற்றி அவர் அளித்த வாக்குறுதி இன்னும் நிலைத்திருப்பதால் உங்களுள் எவரேனும் அதை அடைய தவறிவிடக்கூடாது என எண்ணுகிறேன். இது குறித்து நாம் கவனமாய் இருப்போமாக. ஏனெனில் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போலவே நமக்கும் நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. ஆயினும் அவர்கள் கேட்ட செய்தி அவர்களுக்கு பயன் அளிக்கவில்லை. ஏனெனில் கேட்டவர்கள் அச்செய்தியை நம்பிக்கையோடு கேட்கவில்லை. இந்த ஓய்வை பெறுகிறவர்கள் நம்பிக்கையுடன் இருக்கும் தாமே இதை குறித்து நான் சினமுற்று, நான் அளிக்கும் இளைப்பாற்றின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன் என எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. எனினும் உலகம் தோன்றிய காலத்திலேயே கடவுளுடைய வேலைகள் முடிந்துவிட்டன. ஏனெனில் மறைநூலில் ஓரிடத்தில் 7ஆம் நாள் பற்றி கடவுள் நாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெற செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார் என கூறப்பட்டுள்ளது. மேலும் மேற்சொன்ன சொற்றொடரில் அவர்கள் நான் அளிக்கும் இளைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்றிருக்கிறது. ஆதலால் கீழ்ப்படியாதவர்களின் மாதிரியை பின்பற்றி எவரும் வீழ்ச்சியுறாதவாறு அந்த ஓய்வை பெற முழு முயற்சி செய்வோமாக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 78 பல்லவி. இறைவன் செயல்களை மறவாதீர்கள். இறைவன் செயல்களை மறவாதீர்கள். மறவாதீர்கள். இறைவன்
செயல்களை மறவாதீர்கள், மறவாதீர்கள். நாங்கள் கேட்டவை நாங்கள் அறிந்தவை எம் மூதாதையர் எமக்கு விரித்துரைத்தவை இவற்றை உரைப்போம். அவர்களின் பிள்ளைகளுக்கு நாங்கள் அவற்றை மறைக்க மாட்டோம். வரவிருக்கும் தலைமுறைக்கு ஆண்டவரின் புகழ்மிகு வலிமை மிகு செயல்களையும் அவர் ஆற்றிய வியத்தகு செயல்களையும் எடுத்துரைப்போம். இறைவன் செயல்களை மறவாதீர்கள், மறவாதீர்கள். இறைவன் செயல்களை மறவாதீர்கள், மறவாதீர்கள். கடலை பிரித்து அவர்களை வழி நடத்தினார். தண்ணீரை அணைக்கட்டு போல நிற்கும்படி செய்தார். பகலில் மேகத்தினாலும் இரவு முழுவதும் நெருப்பின் ஒளியாலும் அவர்களை வழி நடத்தினார். பாலை நிலத்தில் பாறைகளை பிளந்தார். ஆழத்தினின்று பொங்கி வருவது போன்ற நீரை அவர்கள் நிறைவாக பருகச் செய்தார். இறைவன் செயல்களை மறவாதீர்கள், மறவாதீர்கள். இறைவன் செயல்களை மறவாதீர்கள், மறவாதீர்கள். Alleluia, 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 Alleluia. நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு மீண்டும் கப்பர்நாகுமுக்குச் சென்றார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்னும் செய்தி பரவிற்று. பலர் வந்து கூடவே வீட்டு வாயிலருகிலும் இடமில்லாமல் போயிற்று. அவர் அவர்களுக்கு இறைவார்த்தையை எடுத்துரைத்து கொண்டிருந்தார். அப்போது
முடக்குவாதமுற்ற ஒருவரை 4 சுமந்து அவரிடம் கொண்டு வந்தனர். மக்கள் திரண்டிருந்த காரணத்தால் அவரை இயேசுவுக்கு முன் கொண்டு வர இயலவில்லை. எனவே அவர் இருந்த இடத்திற்கு மேலே வீட்டின் கூரையை உடைத்து திறப்பு உண்டாக்கி முடக்குவாதமுற்றவரை படுக்கையோடு கீழே இறக்கினர். இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவரிடம், மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். அங்கே அமர்ந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலர், இவன் ஏன் இப்படி பேசுகிறான்? இவன் கடவுளை பழிக்கிறான். கடவுள் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்க யாரால் இயலும் என உள்ளத்தில் எண்ணிக்கொண்டிருந்தனர். உடனே அவர்கள் தமக்குள் இவ்வாறு எண்ணுவதை இயேசு தம்முள் உணர்ந்து அவர்களை நோக்கி, உங்கள் உள்ளங்களில் இவ்வாறு எண்ணுவது ஏன்? முடக்குவாதமுற்ற இவனிடம் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்பதா? எது எளிது? மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். எனவே அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி, நான் உனக்கு சொல்கிறேன், நீ எழுந்து உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு உனது வீட்டுக்கு போ என்றார். அவரும் எழுந்து உடனே தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாரும் காண வெளியே சென்றார். இதனால் அனைவரும் மலைத்துப் போய், இதைப்போல நாம் ஒருபோதும் கண்டதில்லையே என்று கூறி கடவுளை போற்றி புகழ்ந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மார்க் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். இயேசு அவர்களின் நம்பிக்கையை கண்டு. இயேசு அவர்களின் விசுவாசத்தை கண்டு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அன்னையின் பக்தர்களே, இது மாதிரி ஒரு பிரமாண்டமான கூட்டத்தில் அமைப்பின் தலைவர் தொண்டர்களை பார்த்து பேசிக்கொண்டிருந்தார். தோழர்களே, நன்றாக எண்ணி பாருங்கள். மீண்டும் கூறுகிறேன், நீங்கள் நன்றாக எண்ணி பாருங்கள். திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்லுகிறேன், திரும்ப திரும்ப எண்ணி பாருங்கள் என்று சொல்லிட்டு இருந்தாராம். கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் சொன்னாராம், நீங்கள் சொன்ன மாதிரி திரும்ப திரும்ப எண்ணி பார்த்துட்டேங்க, கூட்டத்துக்கு வந்தால் 300 ரூபான்னாங்க, 200 ரூபா தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னாராம். அமைப்பின் தலைவர் அமைப்பினுடைய கொள்கைகளையும் சாதனைகளையும் எண்ணி பாருங்கள்னு சொல்லிட்டு இருக்கார். நம்மால் காசை எண்ணிக்கிட்டு இருக்கான். கிறிஸ்துவர்களாகிய நம்முடைய அடையாளம் என்ன? அன்புமிக்க அன்னையின் பக்தர்களே, கிறிஸ்துவர்களாகிய நம்முடைய உண்மையான அடையாளம் என்ன? வாட் இஸ் த ரியல் ஐடென்டிட்டி ஆஃப் அஸ் கிறிஸ்டியன்ஸ்? பணம் பண்ணுவது நமது அடையாளம் அல்ல. டிவியில் நீங்கள் நேரடி ஒளிபரப்பு நிகழ்ச்சிகளை பார்க்குறீங்க. ஃபுட்பால் வேர்ல்டு கப், கிரிக்கெட் ISL மற்றும் செஸ் ஒலிம்பியாட். இங்கே நடைபெறுவது என்ன? ஒரு ட்ரெய்னர், ஒரு பயிற்சியாளர் சொல்லிக் கொடுப்பதை சில டெக்னிக்ஸை பயன்படுத்தி விளையாட்டு வீரர்கள் விளையாண்டு வெற்றி தோல்விகளை காணுகிறார்கள். ஒருத்தர் சொல்கிறபடி நடக்கிறது என்பது கிறிஸ்துவர்களாகிய நம்முடைய அடையாளம் இல்லை. வேற என்ன கிறிஸ்துவர்களின் அடையாளம்? ஐடி இண்டஸ்ட்ரி, இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி. பிள்ளைங்களை கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க வச்சு அவங்கள ஐடி இண்டஸ்ட்ரியில் வேலை வாங்கி கொடுத்து கை நிறைய லட்சமாக சம்பாதிக்கிறதுக்கு 24 மணி நேரமும் 24x7 அவர்கள் இரவு பகலாக உழைத்து இந்த உலகத்தில் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று தேடிக்கொண்டிருக்கிறார்களே, அது கிறிஸ்தவர்களின் அடையாளம் அல்ல. வேற என்னதான் கிறிஸ்தவர்களின் அடையாளம்? 10 கட்டளைகள். உனக்கு கர்த்தாவாகிய சர்வேஸ்வரன் நாமே நம்மை தவிர வேற உனக்கு சர்வேஸ்வரன் இல்லாமல் போவதாக கடைப்பிடிச்சா போதுமா?
கிறிஸ்துவர்களின் அடையாளம் 10 கட்டளைகள் மட்டுமல்ல, அதையும் தாண்டியது அப்படிங்கிறத பார்க்குறோம். கிறிஸ்துவர்களாகிய நாம் தீயவற்றை வெறுத்து நல்லவற்றை செய்ய வேண்டும் என்பது கோட்பாடு. அது மட்டும் வாழ்ந்தால் போதுமா? இல்லை, அடையாளம் என்பது அதையும் தாண்டியது அப்படிங்கிறத பார்க்குறோம். அன்புமிக்க அன்னையின் பக்தர்களே, கிறிஸ்தவர்களின் உண்மையான அடையாளம் நம்பிக்கை, விசுவாசம், ஃபெய்த். நம்பிக்கைனா சாதாரண நம்பிக்கை இல்லை அன்னையின் பக்தர்களே, வாழ்க்கையை புரட்டி போடும் நம்பிக்கை. A faith that transforms your life. அதுதான் கிறிஸ்தவர்களின் உண்மையான அடையாளம் என்பதை இன்றைய இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன என்பதை பார்க்கிறோம். அன்புமிக்க அன்னையின் பக்தர்களே, இந்த முடக்குவாத முற்றவரின் வாழ்க்கையை புரட்டி போட்ட விசுவாசத்தை இன்று வாசிக்க கேட்டோம். மார்க் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். இயேசு அவர்களின் விசுவாசத்தை கண்டு, அவர்களின் நம்பிக்கையை கண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களின் நம்பிக்கையை கண்டு மலைத்து போனார், திகைத்து போனார். அந்த நம்பிக்கையை கண்டு பிரமித்து போனார். காரணம் 4 படிகள். நம்பிக்கையின் 4 படிகளை இங்கே நாம் கற்றுக்கொள்கிறோம். முதலாவதாக அந்த நண்பர்களினுடைய எண்ணம், ஏக்கம், கவலை, கண்ணீர். அவர்கள் அந்த முடக்குவாதமுற்ற தங்களுடைய சகோதரனுக்காக, அவர் சகோதரனாக இருந்திருக்கலாம், நம்பிக்கையாளராக இருந்திருக்கலாம், நண்பராக இருந்திருக்கலாம், சமூகத்தில் ஒருவராக இருந்திருக்கலாம், அண்டை வீட்டுக்காரராக இருந்திருக்கலாம், யார் என்று நமக்கு விவிலியம் சொல்லவில்லை. ஆனால் அவர் மீது 4 பேர் அக்கறை கொண்டிருந்தார்கள். முதலாவது படி, அவருடைய படுக்கையோடு தூக்கி கொண்டு அவர்கள் செல்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அன்புமிக்க அன்னையின் பிள்ளைகளே, ஒருவரை அவர் அறியாமலே, அவருக்கு புரியாமலே, அவருக்கு தெரியாமலே அவர் குணப்படுத்த வேண்டும், அவர் குணம் பெற வேண்டும் என்று விரும்புகிறோமே, அதுதான் வாழ்க்கையை புரட்டி போடும் நம்பிக்கை. 2வது படி, அன்புமிக்க அன்னையின் பிள்ளைகளே, அவர்கள் இயேசு இருந்த இடத்திற்கு செல்கிறார்கள். காரணம், இயேசு இந்த மகனை பார்த்தால் கண்டிப்பாக இவர் குணம் பெறுவார் என்று அந்த வாழ்க்கையை புரட்டி போடும் நம்பிக்கையை கொண்டவர்கள் நம்பினார்கள். அங்கே கூட்டம் நிரம்பி வழிகிறது. இந்த பேராலயத்திலே கூட்டம் நிரம்பி இருப்பது போல அங்கே கூட்டம் நிரம்பி வழிகிறது. அந்த கூட்டத்தினரை பாருங்கள், யாரும் இந்த முடக்குவாதமுற்ற சகோதரன் மீது அக்கறை காட்டவில்லை, வழிவிடவில்லை, இயேசுவை பார்க்க விடவில்லை, பார்த்திருந்தால் குணம் பெறுவார் என்று உணரவில்லை. இருப்பினும் இந்த 4 பேர்களின் அவர்களின் நம்பிக்கை வேறு விதமாக சிந்திக்கிறது என்று பார்க்கிறோம். 3வது படி, அவர்கள் எப்படியாவது இவரை குணம் பெற செய்ய வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக, இயேசு ஆண்டவர் இவரை பார்க்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த மகனை மேலே கூரையை பிரித்து கட்டிலோடு கீழே இறக்குகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அன்புமிக்க அன்னையின் பக்தர்களே, இது 3வது படி. 4வது படி, இயேசு ஆண்டவர் அவர்களின் ஜெபத்தை கேட்டார், அவர்களின் விருப்பத்தை உணர்ந்தார், அந்த மகனை கண்ணார பார்க்கிறார் என்று பார்க்கிறேன். அண்ணாந்து பார்த்த இயேசு அயர்ந்து போய்விட்டார். அங்கே 4 முகங்கள் அவரை நோக்கி கொண்டு கெஞ்சி கொண்டு இருந்தன என்பதை பார்க்கிறார். ஆகவே அன்புமிக்க அன்னையின் பிள்ளைகளே, வாழ்க்கையை புரட்டி போடும் விசுவாசம், the faith that transforms our life, ஆண்டவர் எதிலே பார்த்தார்? மேலே இருந்து தொங்கிட்டு இருந்த அந்த கயிறிலே வாழ்க்கையை புரட்டி போடும் நம்பிக்கையை பார்த்தார். அந்த கயிறின் நுனியிலே கட்டியிருந்த கட்டிலே அந்த வாழ்க்கையை புரட்டி போடும் நம்பிக்கையை பார்த்தார். அந்த கட்டிலின் மேலே இருந்த படுக்கையிலே அவர் வாழ்க்கையை புரட்டி போடும் நம்பிக்கையை பார்த்தார். அந்த கட்டிலின் மேலே படுத்திருந்த மகனை, முடக்குவாதம் முற்ற அந்த மனிதரை இயேசு ஆண்டவர் அவரின் நம்பிக்கையாக கண்டார். சொன்னார், மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. சுகத்தின் குணத்தின் முதல் படி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. மறைநூல் வல்லுநர்கள் முணுமுணுத்தார்கள். இயேசு கண்டுகொள்ளவில்லை. வாழ்க்கையை புரட்டி போடும் நம்பிக்கை ஆண்டவரை கட்டி போடுகிறது, ஆண்டவரை செய்ய சொல்கிறது, ஆண்டவரை ஆற்றலுடன் இறங்கச் செய்கிறது, வாழ்க்கையை தொட வைக்கிறது, சுகத்தை கொடுக்கிறது. உன் படுக்கையை தூக்கி கொண்டு எழுந்து நட. அவன் எழுந்து நடந்தான் என்பதை பார்க்கிறோம். அன்புமிக்க அன்னையின் பிள்ளைகளே, ஆகவே வாழ்க்கையை புரட்டு போடும் நம்பிக்கை, விசுவாசம்,
நம் வாழ்க்கையை கண்டிப்பாக நீங்கள் என்னென்ன காரணங்களுக்காக, என்னென்ன தேவைகளுக்காக, என்னென்ன கவலைகளுக்காக இந்த திருத்தலத்தை நாடி மங்களம் பொங்கும் இந்த பொங்கல் நாட்களிலே இவ்வளவு சிரமத்தோடு இந்த திருயாத்திரையை மேற்கொண்டிருக்கிறீர்களோ, உங்களுடைய நம்பிக்கையும் விசுவாசமும் அன்புமிக்க அன்னையின் பிள்ளைகளே உங்களை தேற்றும், உங்களுக்கு ஆதரவு தரும், ஆண்டவரின் ஆசீரை பெற்றுக் கொடுக்கும். புனித முன்னாள் திருத்தந்தை 2ஆம் ஜான் பவுல் அவர்கள் ஒரு அருமையான கோட்பாட்டை எழுதியிருக்கிறார்கள். ஃபெமிலியாரிஸ் கொன்சர்சியோ, குடும்ப வாழ்வு என்று அதை தமிழிலே மொழிபெயர்த்திருக்கிறோம். அந்த குடும்ப வாழ்வு என்னும் கோட்பாட்டிலே புனித திருத்தந்தை 2ஆம் ஜான் பவுல் அவர்கள் சொல்லுவார்கள், நமது கிறிஸ்துவ குடும்பம் என்பது வாழ்க்கையை புரட்டி போடும் நம்பிக்கையின் அடையாளமாக இருக்கிறது, அந்நம்பிக்கையின் இருப்பிடமாக இருக்கிறது. கிறிஸ்துவ குடும்பம் என்பது நமது நம்பிக்கையின் பயிற்சியின் தளமாக இருக்கிறது, மறைக்கல்வியின் இடமாக இருக்கிறது. ஆகவே அவர்கள் நம்பிக்கையை அவர் கண்டு புதுமை செய்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் குடும்பங்களிலே புதுமை செய்கிறார். பெற்றோரின் நம்பிக்கையை கண்டு பிள்ளைகள் பெற்றுக்கொள்கிறார்கள், கற்றுக்கொள்கிறார்கள். பெரியவர்களின் நம்பிக்கையை கண்டு பிள்ளைகள் பெற்றுக்கொள்கிறார்கள், கற்றுக்கொள்கிறார்கள். மொத்தத்தில் அன்புமிக்க அன்னையின் அன்பு பிள்ளைகளே, நாம் நம்முடைய நம்பிக்கையின் வழியாக நம் வாழ்வின் அத்தனை மகிழ்ச்சியையும் அமைதியையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்கிறோம். எனவே ஆண்டவரிடம் அன்னை ஆரோக்கிய தாயின் வழியாக நம்மையே ஒப்புக்கொடுப்போம். நம்முடைய வாழ்விலே நாம் ஒவ்வொருவரும் நமது நம்பிக்கை என்னும் முன்னெடுப்பால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளை இணைத்து வாழ கற்றுக்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக அங்கே சுகமும் நலமும் பலனும் அற்புதமும் அதிசயமும் நம் வாழ்விலே நடைபெறும். அதற்காக ஜெபிப்போம். ஆமேன். தரும் நேரம் கடவுளே உம் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளித்தரும் நேரம், காணிக்கை தரும் நேரம் கடவுளே உம் திருமுன்னே அன்பெனும் பலியாக என்னை படைத்தேன் என்றும் என்றும் உந்தன் உகந்த காணிகையா. என்னை படைத்தேன் என்றும் என்றும் உந்தன் உகந்த காணிகையா. காணிக்கை தரும் நேரம் கடவுளே உம் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளித்தரும் நேரம். அன்புக்குரியவர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கத்தின் இறைவா, நாங்கள் கொண்டு வந்துள்ள இந்த காணிக்கைகளை அன்போடு ஆசீர்வதியும். புனித அந்தோனியாரின் திருநாள் பெரும் நாளிலே நாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து ஆசீரையும் உமது காணிக்கைகளால் நிரப்பி எங்களை என்றும் புனிதரை போன்று உமக்குகந்த காணிக்கையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். தூதரான திருமகன் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய உடல் எடுத்து எங்களுக்காக மனுவானார். அவர் தம்மையே அர்ப்பணித்து எங்களுக்காக தம் உயிரையே கையளித்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி தமது அழைப்பை ஏற்று எங்களை அவர் தம் உயிர்ப்பால் என்றும் உயிர்த்தெழ செய்தருளினார். ஆகவே தூதர் அதிதூதரோடும் அரியணை சொல்வோர் ஆட்சி புரிவோர் ஆரிய அனைவரோடும் இணைந்து என்றென்றும் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி
தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு நன்றியோடு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் டி சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்த எல்லா புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து ஜெபிப்போம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால்
நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் குறைகளையும் கரைகளையும் கண்ணோக்காமல் உமது திரு அவையின் அமைதியை கண்ணோக்கி அதற்கு ஒற்றுமையும் அமைதியும் அளித்தருள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் மற்றவருக்கு அமைதியை அறிவித்துக் கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். நமக்கு நம்பிக்கையின் வழியாக சுகத்தையும் பலனையும் பலனையும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் தரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இவர் தரும் விருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கும் நாம் எல்லோரும் பேறு பெற்றவர்கள். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். அமைதி பெறுகின்றோம் இந்த விருந்திலே, இனிய வரங்கள் பெறுகின்றோம் இறைவன் உறவிலே. இதய அமைதி பெறுகின்றோம் இந்த விருந்திலே, இனிய வரங்கள் பெறுகின்றோம் இறைவன் உறவிலே. மனதில் தோன்றும் கவலைகள் மறையும் இறைவன் வரவிலே. மனதில் தோன்றும் கவலைகள் மறையும் இறைவன் வரவிலே. இதய அமைதி பெறுகின்றோம் இந்த விருந்திலே, இனிய வரங்கள் பெறுகின்றோம் இறைவன் உறவிலே. நன்றியுடன் மன்றாடுவோமாக. அன்பின் இறைவா, புனித அந்தோனியார் தம்முடைய ஆற்றலை உமக்கு அர்ப்பணித்து சீரிய வெற்றி பெற செய்தீரே. நலம் தரும் உமது அருள் அடையாளங்களினால் அவரை ஊட்டம் பெற செய்து பலன்களில் அனைத்தையும் அவர்களுக்கு அளித்தீரே. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அன்னை ஆரோக்கிய தாயின் வழியாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலே வாழ்ந்திட, அன்னையின் வழியிலே நடந்திட சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவுற்றது. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மண்டியிட்டு மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும்போது இவர்களை போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his beloved mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறும்.